ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க இதை நான் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தது, இது மறந்துடுங்க. ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் இந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இந்த ஈவெண்ட், இந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் அப்படிங்கிற இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த இது வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து ரன் ஆக வேண்டிய கோடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த ஈவெண்ட் பிளாக்ஸுங்கிற 5 பிளாக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அந்த கோடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த ஆன் ஜாய்ஸ்டிக்கு தான் நம்ம வந்து இந்த கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஸ்டெப்புங்கிறது வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் என்ன கோடிங் பண்ணணும், இந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த கோடிங்கை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து ஸ்டெப்பு. ஸோ ஸ்க்ரீன் ஆன் டச்சுனா, இப்போ நான் அந்த ப்ளே பட்டன் கொடுக்குறேன்னு வைங்களேன், இப்போ இந்த சைடில் இந்த ஸ்க்ரீனில் எங்கே தொட்டாலும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்க்ரீன் ஆன் டச்சு அப்படிங்கிறது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஈவெண்ட்டுங்கிறத கொடுக்குறேன். இப்போ டச் டவுனுன்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து இந்த ஸ்க்ரீனுங்கிற பாருங்க, உங்கள் ஃபிங்கரில் நீங்கள் டச் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனில் டவுன்னா டச் பண்ணிகிட்டு இருக்கும்போது, டச் அப்புனா பண்ணதுக்கு பண்ணி இப்போ டச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது டச் அப்பு. டச் மூவ்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை தள்ளுறீங்க அப்படிங்கும்போது இந்த டச் மூவ்ங்கிறது வேலை செய்யும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஈவெண்ட்டுங்கிறது வந்து நான் டச் டவுன்னு கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் என் கை இருக்கும்போது கண்டினியூஸாக பண்ணணுமா, ட்ரூ. இப்போ லொக்கேஷன் ஹோல்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் இதுக்கு பொதுவாக இங்கே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது இப்போ வேலை செய்யாது, சாரி. நம்ம வந்து இப்போ இதுக்கு பொதுவாக இந்த லீனியர் எக்ஸ் டைரெக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து 0 கொடுத்து, இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 200ன்னு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இது கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து எங்கே ஸ்க்ரீனை டச் பண்ணாலும் அது வந்து அந்த கண்டினியூஸாக 200ல் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் சும்மா எங்கே வேணால் டச் பண்ணாலும் அது வந்து அப்படியே எக்ஸ் டைரெக்ஷனில் 200ல் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை மாற்றி விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை டெலீட் பண்ணிடலாம். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்க்ரீன் ஆன் டச் பார்த்தாச்சு. ஆன் ஆப்ஜெக்ட் லோடட் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் வந்து இந்த ப்ளே பட்டன் கொடுத்த உடனே வந்து அந்த ஆப்ஜெக்ட்லாம் லோட் ஆகுது. இப்போ அந்த அனிமல்ங்கிற அந்த பிளேயர் வந்து லோட் ஆகுறான்னு வச்சுக்கோங்க. லோடான உடனே என்ன பண்ணணும், ஒரே ஒரு டைம் தான் இது. ஸ்டெப்பு வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட் ஆன் லோடட் ஒரே ஒரு டைம் பண்ணும். அது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து லோட் ஆகணும். இப்போ ப்ளே பட்டன் கொடுத்த உடனேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஆப்ஜெக்ட் ஆன் லோடட். இப்போ ஆப்ஜெக்ட் ஆன் டச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஜெக்ட் ஆன் டச்சுனா இதுவும் வந்து இந்த 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா. இப்போ நான் வந்து இப்போ இந்த பிளேயரோட ஸ்கிரிப்டில் இருக்கேன். இப்போ இந்த பிளேயரை தொட்டால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஆன் டச்சு. ஸோ ஆன் ஜாய்ஸ்டிக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆன் ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ செட் வெலாசிட்டி நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா. இது எதுக்குன்னா, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், இப்போ நான் ஆன் ஜாய்ஸ்டிக் கொடுத்ததுனால இந்த ஜாய்ஸ்டிக்கை இப்படி மூவ் பண்ணால் இந்த சைடில் இந்த வெலாசிட்டியில் போகணும், இந்த சைடில் மூவ் பண்ணால் இந்த சைடு, அந்த லெஃப்ட் சைடில் வந்து இந்த வெலாசிட்டியில் போகணும் அப்படிங்கிறதான் இந்த செட் வெலாசிட்டிங்கிறது வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இதுலேயும் வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். லீனியர் எக்ஸ்னால் எக்ஸ் டைரெக்ஷன், லீனியர் ஒய்னா ஒய் டைரெக்ஷன், ஆங்குலாருங்கிறது வந்து அந்த ஆங்கிள் வந்து கனெக்ட் ஆகும். ஆங்கிள் லிமிட்னால் இப்போ எவ்வளோ நீங்கள் வந்து ஆங்கிள் லிமிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதாகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து செட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா, இதுலேயும் வந்து பார்த்திங்க செட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது பொசிஷனை வந்து நமக்கு இது பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் ஆன் டச் கொடுத்துக்கிறேன், நான் வந்து டச் அப்புன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் அந்த பொசிஷன் இதையும் கொடுக்குறேன். ஸோ நான் இதையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இதையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இதையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இதையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இதையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இந்த பிளேயரை இப்போ நான் தொட்டேன்னா அதோட பொசிஷனும் இந்த சைஸும் வந்து மாறணுங்கிறது வந்து இந்த செட் ட்ரான்ஸ்ஃபார்மில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ப்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த பிளேயரை வந்து தொட்டேன்னா அதோட சைஸும் ஆங்கிள்னால் இது தான். இப்போ வந்து அந்த வந்து சைஸ் மாறி இருக்குது பார்த்திங்களா, சைஸுங்கிற மாதிரிங்க அந்த டேரெக்ஷன் வந்து இப்போ ரொட்டேட் ஆகிருக்கு பார்த்திங்களா, அதுதான் ஆங்கிள். ஸோ இப்போ வந்து அதோட சைஸு, ஆங்கிள், பொசிஷன் எல்லாமே மாறி இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த இப்போ நான் வந்து ஸ்கேலுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து பொசிஷன் வந்து மாற்றுவோம். இப்போ நான் அந்த பிளேயரை தொட்டால் அந்த பிளேயர் வந்து நகரும். இதுதான் வந்து இந்த செட் ட்ரான்ஸ்ஃபார்மோட யூஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த செட் கேமராங்கிறத வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ இந்த செட் கேமரா வந்து
இப்போ நான் வந்து இந்த செட் கேமராவோட பொசிஷன் வந்து இப்போ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 0 0 இது இப்போ ரைட் சைட் தள்ளனா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸ்மூத்தும் வந்து 2 கொடுக்குறேன். இந்த ஸ்மூத்னஸ்னால் கேமரா மூவ் ஆகும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இது பண்ணும். ஸ்கேல்னால் அதோட சைஸு, பொசிஷன் அதெல்லாம் இப்போ நம்ம புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து ப்ளே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கேமராவை வந்து நான் இப்போ இந்த ஆப்ஜெக்டை தொட்டேன்னா, ஏன்னா ஆப்ஜெக்ட் ஆன் டச்சு தான் கொடுத்துருக்கோம். இப்போ நான் அந்த ஆப்ஜெக்டை தொட்டேன்னா கேமராவோட சைஸு, பொசிஷன்லாம் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இருங்க, தொட்டுக்கிட்டே இருந்தால் கேமரா வந்து பின்னாடி வந்துட்டே இருக்கும். நம்ம பொசிஷனும் மாறி போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை டெலீட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, டெலீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு வேலை செய்யலை. ஸோ செட் கேமரானால் கேமராவோட சைஸு அதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு தான் இது ஒர்க் ஆகுது. இப்போ ஃபாலோ ஆப்ஜெக்ட்னு கொடுத்தோம்னா இப்போ நமக்கு வந்து இது ஜாய்ஸ்டிக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து வேலை செய்யாது. ஸோ ஃபாலோ ஆப்ஜெக்ட்னால் இப்போ நம்ம வந்து பிளேயரை வந்து அட்டாக் பண்ணுறக்கு ஒரு எனிமி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எனிமி வந்து பிளேயரை ஃபாலோ பண்ணணும், அதுக்கு தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நம்ம கொடுத்து பார்க்கலாமா? இல்லை, நமக்கு வந்து நம்ம வந்து கேம் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணுவோம்ல. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து ஐடியா சொல்லுங்கள். அதை வந்து நம்ம வந்து கேமில் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களோட வந்து நான் படிக்க போகிறேன் கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபாலோ ஆப்ஜெக்ட்னால் ஒரு இந்த ஆப்ஜெக்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த எனிமியோட கோடிங்கில் போய் ஃபாலோ பிளேயர்னு கொடுத்துட்டோம்னா அது பிளேயரை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ க்ரியேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இப்போ நான் வந்து இங்கே க்ரியேட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்றேன். இப்போ க்ரியேட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன க்ரியேட் ஆகணும்னா நியூ கேம் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம பிளேயரையே வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் பிளேயருக்கு பேர் கொடுக்க மறந்துட்டுங்க, வெயிட் பண்ணுங்கள், போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, இதை வந்து பிளேயர்னே மாற்றிடலாம். போன வீடியோவில் மாற்றின அப்புறம் வந்து புதுசாக ஒரு இதுக்கு கொண்டு வந்துருன்னு சொன்னேன் கரெக்டாக. அப்போ வந்து இதுக்கு பிளேயர்னு பேர் வைக்கணும், பிளேயர். ஓகேங்களா? இப்போ பிளேயர்னு பேர் வச்சாச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்ப்ரைட் வந்து எனக்கு பண்ண தெரில. லிட்ரு சொல்லப்போனால் என்னால் இந்த ஸ்ப்ரைட்டெல்லாம் எனக்கு க்ரியேட் பண்ண தெரில. நான் இப்போ தான் வந்து ஸ்ப்ரைட்லாம் க்ரியேட் பண்ணி பழகிட்டு இருக்கேன். பட் கோடிங் ஓரளவுக்கு தெரியும். அதனால தான் நம்ம வந்து இப்போ இது பண்ணிருக்கோம். இப்போ பிளேயர் வந்து க்ரியேட் ஆகணும். பிளேயர் வந்து இந்த பொசிஷனில் க்ரியேட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பொசிஷன் கொடுப்போம். இந்த வெலாசிட்டியில் எக்ஸ் டைரெக்ஷனில் டக்கு டக்குன்னு போகணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மைனஸில் கொடுக்கலாம். அப்போ தான் நம்ம பின்னாடி ஸ்பான் ஆகி முன்னாடி ஓடும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே வந்துட்டேன். இப்போ நான் இந்த பிளேயருங்கிறத தொட்டேன்னா இதே மாதிரி ஒரு பிளேயர் ஸ்பான் ஆகி எக்ஸ் டைரெக்ஷனில் ஓடுவான். ஓகேங்களா? இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? ஓடுறானா இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். அது வந்து ஆங்கிள் திரும்புறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச ஒரு வேலை தான். ஸோ இப்போ இது தொட்டேன்னா ஏன் டபுள் கிளிக் ஆகுதுன்னு நம்ம டச் டவுனுன்னு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ டச் அப்பு தான் கொடுத்துருக்கோமா? அப்போ ஏன் 2 ஃபார்ம் ஆகுது? ஓகே, ஏதோ பக் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ ஒன்று வருது, இது தொட்டால் இங்கே 2 வருது. இங்கே நம்ம கொடுக்குற அந்த டச்சு டவுன் கொடுத்தோம்னா இது வந்து ஒன்று தான் ஸ்பான் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இந்த கிளிக் ஆகிறது வந்து கணக்காகும். டச்சப் வந்து ஒரு செகண்டில் டக்குன்னு இதாகிறது. இப்போது நம்ம வந்து டச் பண்ணுற இந்த டைம் வந்து டிஃபர் ஆகுதுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை டெலிட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் ஆப்ஜெக்ட் முடிஞ்சது. இப்போ க்ரியேட் பார்ட்டிக்கல், இதுக்கு தான் நான் வந்து எக்ஸாம்பிள் காமிட்டேன்னு வச்சேன். ஓகே, நெட் ஆனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ பார்ட்டிக்கல்னால் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து ஒன்று தேவைப்படுது. ஓகேங்களா? இல்லைங்க, நம்ம போய் இப்போ சர்ச் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நான் இந்த மேக் ஸ்டூடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்கார்ட் சர்வர் ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க. பார்ட்டிக்கல் எக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம இப்போ சர்ச் பண்ணுறோம். ஏன்னா அந்த டிஸ்கார்டில் தான் போட்டிருந்தாங்க இந்த இப்படி ஒரு பார்ட்டிக்கல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி ஒரு இது சரி ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த சர்க்கிளாக வருது பார்த்திங்களா? இதுதான் நமக்கு வந்து இந்த பார்ட்டிக்கல் சிஸ்டம். அந்த கலரு, அந்த சைஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து வெளியே வந்துடலாம். நம்ம போய் நம்ம டுட்டோரியலை பார்க்கலாம். இங்கே வெளியே வர மாட்டேங்குது. ஓகே, டுட்டோரியலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ பார்ட்டிகல் சிஸ்டம்னா செய்யணும். பார்ட்டிகல்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். வெயிட் பண்ணுங்கள், மாறி வந்துட்டேன். ஓகே, இப்போ பார்ட்டிகல்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். க்ரியேட் பார்ட்டிகல்ஸ்னால் அந்த சர்க்கிளாக வர்றது தான் அந்த கிட்டத்தட்ட பார்ட்டிகல். அது வந்து நிறைய இதில் யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து டிஸ்ட்ராய் ஆப்ஜெக்ட், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அந்த அனிமல் அந்த பிளேயரை வந்து இப்போ நான் தொட்டேன்னா, ஏன்னா பிளேயர் ஸ்கிப்பில் இருக்கும், ஆப்ஜெக்ட் ஆன் டச் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நான் அந்த பிளேயரை தொட்டேன்னா அந்த பிளேயர் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும், அதாவது காணாமல் போயிடும். இப்போ பிளேயர் இருக்கா, எங்கே ஒர்க் ஆகலை. நம்ம வந்து இந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து எடுத்து விட்டலாம். ஸோ ஜாய்ஸ்டிக் இருந்ததுன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பிளேயரை தொட்டேன்னா அந்த பிளேயர் வந்து காணாமல் போயிடும். பார்த்தீங்களா? அதுதான் வந்து இந்த டிஸ்ட்ராய் ஆப்ஜெக்ட்னால் அது வந்து காணாமல் போயிடும். அது அங்கே இருக்கவே இருக்காது, அந்த வேர்ல்டை விட்டு டெலீட் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் தொட்டிங்கன்னா அது வந்து டெலீட் ஆகிடும் அந்த ஸ்க்ரீனில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிட் கேம்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா
புதுசாக இருக்குங்க. முன்னாடி எக்ஸிட் கேமுங்கிறது அந்த டெஸ்ட்ராய் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து இது கொடுக்கலாம். இப்போ நான் இது கொடுத்தேன்னா டூ யூ வாண்ட் டு எக்ஸிட் த கேம், எஸ் அப்படின்னு கொடுத்தா அது முடிஞ்சிடும். எக்ஸிட் கேமுங்கிறது அதை நீங்கள் தொட்டிங்கன்னா அது வெளியே போயிடும், அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து இங்கே ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இதோட பேர் வந்து கவுண்ட்டுன்னு கொடுத்துடலாமா? ஓகே, நான் இப்போ வந்து கவுண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த செட் டெக்ஸ்ட்டுங்கிறத வந்து நீங்கள் இந்த இதில் தான் போய் கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம பிளேயரில் வந்து கொடுக்க முடியாது, இந்த டெக்ஸ்ட்டில் தான் போய் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டெப்பு கொடுத்துக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து அது லோட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? செட் டெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து செட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கலாம். இப்போ இங்கே நல்லுங்கிறது மட்டும்தான் இருக்குது, ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு வேரியபிள் வேணும். வேரியபிளை தான் வந்து அது இது டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு நம்பர் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்பர் வேரியபிள் இதுக்கும் கவுண்ட்டுன்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை நான் இப்போ வந்து கிளிக் பண்ணேன்னா, ஓகேங்களா, இப்போ நான் என்ன இந்த பிளேயரை நான் வந்து இப்போ தொட்டேன்னா அது வந்து இந்த கவுண்ட்டுங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து செட் டெக்ஸ்ட்டு வேரியபிள் கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதுக்கு வரேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த செட் டெக்ஸ்ட்டுக்கு கீழே நம்ம நல்லாவே கீழே வந்தோம்னா இங்கே செட் வேரியபிள்னு இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஆப்ஜெக்டை வந்து தொட்டேன்னா, அந்த பிளேயரை வந்து தொட்டேன்னா அந்த வேரியபிளில் என்ன வந்து இதாகும் அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே குளோபல் கொடுக்கணும். குளோபல் வேரியபிள் தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ லோக்கல்னு நீங்கள் இது பண்ணோம்னா இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து லோக்கல் வேரியபிள்ஸ் இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம இப்போ வந்து குளோபல் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம வேல்யூன்னு வந்து இப்போ கவுண்ட்டு ப்ளஸ் 1 கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இந்த இதை தொடும்போது பிளேயரை வந்து தொடும்போது அந்த கவுண்ட்டுங்கிற வேரியபிள் 1ஆல் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து இந்த டெக்ஸ்ட்டில் வந்து காமிக்கும். இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணிடலாம். இப்போ 0ல் இருக்கா, நான் இப்போ தொட்டால் 1 ஆயிரும், 2 3 4 5 அந்த மாதிரி நம்ம தொட அந்த இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்டான டச் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ நம்ம தொட அது இன்க்ரீஸ் ஆகும். சரி, திரும்ப இப்போ நம்ம ஸ்கிரிப்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ செட் வேரியபிள்னாலும் என்னென்னு பார்த்துருப்போம், நம்ம வந்து செட் டெக்ஸ்ட்னாலும் என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ வந்து செட் லைஃப் பார்னால் இப்போ நம்ம வந்து ஒரு பிளேயருக்கு வந்து இப்போ அடி வாங்குறாருன்னா லைஃப் இந்த ஹிட் பாயிண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஹெல்த்து, அதை செட் பண்ணுறது தான் இந்த செட் லைஃப் பார். இதில் வந்து இந்த பேக்ரவுண்ட் ஃபோர்க்ரவுண்டுன்னு 2 கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் வந்து இங்கே லைஃப் பார் செட் பண்ணணும்னா இங்கே ஆட் காம்பனண்ட்டில் இங்கே ஒன்று வந்து இருக்கும் லைஃப் பாருன்ட்டு, இதை நான் இங்கே வந்து ஆட் பண்ணால் தான் அந்த லைஃப் பாருங்கிறத வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். மேக்ஸ் வேல்யூ, கரண்ட் வேல்யூ அதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் டச் பண்ணால் ஹெல்த் குறையணுங்கிற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒருக்கா செட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே லைஃப் பார் கொடுத்துட்டேன், இங்கே லைஃப் கொடுத்தாச்சா? சரி, ஓகே, இப்போ வந்து வேல்யூ வந்து நம்ம 100 கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 100 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ ப்ளே பண்ணோம்னா இங்கே மூக்கில் இருந்து ஏதோ வருது பார்த்திங்களா, இதுதான் லைஃப் பாரு. இதோட பொசிஷன் நம்ம வந்து மாற்றிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து தலைக்கு மேலே வர்ற மாதிரி செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணேன்னா மேக்ஸ் வேல்யூ நமக்கு 100, கரண்ட் வேல்யூ வந்து பிளேயர் ப்ராப்பர்ட்டிஸ் லைஃப் பார் வேல்யூ -10 வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணோம்னா இப்போ நான் தொட 10 ஹெல்த்தாக கம்மியாகும். நம்ம வந்து 100 வேல்யூ தந்திருப்போம். இப்போ ஏன் இங்கே கவுண்ட் ஆகலைன்னா நம்ம வந்து அந்த செட் வேரியபிளை வந்து டிலீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லைஃப் பார் வந்து கம்மி பண்ணிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இது மைனஸில் போகக்கூடாது. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து சும்மா இப்போ லைஃப் பார் க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த லைஃப் பார் வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா இந்த கேம் வந்து முடியணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்து இங்கே வரலாம். இன்புட் டயலாக் பாக்ஸுங்கிறது வந்து இப்போ நான் வந்து பிளேயராக உள்ளே வரேன். ஸோ என்னோடய பேர் வந்து நம்ம வச்ச அக்கௌண்ட், இப்போ நம்ம எந்த ஒரு கேமாக இருந்தாலும் அது நம்ம வந்து பிளேயரோட பேர் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பிளேயரோட பேர் கேட்குறக்கு அந்த மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் டயலாக் பாக்ஸுங்கிறது வந்து இங்கே வேரியபிள்ஸுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். வேரியபிள்ஸில் இப்போ நான் க்ரியேட் ஆட் இங்கே டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும், நம்பருக்கு வேலை செய்யாது. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்புட் டயலாக் பாக்ஸுங்கிறது பேர் வந்து வாங்குறதுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த கவுண்ட்டுக்கு பொதுவாக நம்ம வந்து பேர் வாங்குவோமா. ஓகே, இப்போ நான் வந்து ஆன் ஆப்ஜெக்ட் லோடர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் வந்ததையும் என்னோடய பேரை வந்து அது கேட்கணும். டேய் என்னடா அது இங்கே வரவே மாட்டேங்குது. ஓகே ஓகே, கீழே வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட பேரை கேட்கணும்.
இன்புட் டயலாக் பாக்ஸ் குளோபல் வேரியபிள். இங்கே ஏன் நல் காமிக்குதுன்னா நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணல. ஓகே, டெக்ஸ்ட் வேரியபிள் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து நேம்னு கொடுத்துருவோம், நேம். ஓகே, இப்போ நான் இங்கே வர இங்கே இப்போ நான் தொட்டேன்னா நேம் காமிக்குதா, இங்கேயும் நம்ம நேம் கொடுத்துடலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்கு இங்கே நேம் கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து இப்போ உள்ளே வந்தேன்னா நமக்கு வந்து பேர் கேட்கும். ஸோ அருணேஷ்னு நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டேன்னா ஓகே கொடுத்தேன்னா இங்கே வந்து என் பேர் தெரியுது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து பேர் வந்து நம்ம வந்து இப்போ இன்புட் டயலாக் பாக்ஸ் மூலயமா வாங்கியிருக்கோம். இதுதான் இன்புட் டயலாக் பாக்ஸோட ஒரு யூஸ். ஸோ அடுத்து நம்ம போகலாம். ஸோ செட் ஸ்ப்ரைட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, என்ன சொல்லலாம், இந்த இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் வந்து ஸ்ப்ரைட்டு. இப்போ நம்ம வந்து நான் இந்த ஆப்ஜெக்டை தொட்டேன்னா இதோட ஸ்ப்ரைட்டு வந்து மாறணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா, அந்த மாதிரி இப்போ அந்த ஸ்ப்ரைட்டை மாற்றுறதுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் ஆன் டச் இருக்கா, செட் ஸ்ப்ரைட்டு கொடுக்கலாமா வேணாமா, சவுண்டு. இந்த சவுண்டுங்கிறது வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ ஆன் ஆப்ஜெக்டோட செட் சவுண்டுன்னு கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு சவுண்டு கொடுத்தா அந்த சவுண்டு வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் ஓடும். இப்போ செட் ஸ்ப்ரைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தோணலை. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு, சொல்லாமல் எங்கே போய் ஆட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த ஸ்ப்ரைட்டை வந்து எப்படி மாற்றலாம், ஆப்ஜெக்ட் ஆன் டச்சு வந்து மாற்ற வேணாம், நம்ம வந்து ஆன் ஜாய்ஸ்டிக்கில் மாற்றலாமா, ஸ்டெப்பு கொடுக்கலாம். ஓகே, ஸ்டெப்பு இப்போ கொடுத்துருக்கோம். அதை ஆனால் நம்ம அந்த செட் வேரியபிளுங்கிறத மட்டும் நம்ம கடைசியாக பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த கண்ட்ரோல் இதுக்கு வர்ற வரையும் நம்ம கண்டிப்பாக அதை பார்த்து தான் ஆகும். இப்போ சேவ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே ஒரு சீன் கொடுத்துருக்கேன்னா, இப்போ ஆட் நியூ சீன் கொடுத்துக்கிறேன். சீன் 1லேருந்து அடுத்த சீனுக்கு ஜம்ப் ஆகும்போது இந்த வேரியபிள் வேல்யூஸ்லாம் வந்து திரும்ப மாறிடும். ஸோ அந்த சேவ் வேல்யூன்னு கொடுத்திங்கன்னா அந்த வந்து சீன்ஸில் இந்த சீன் விட்டு சீன் தாவும் போதும் வந்து நம்மளோட வேரியபிள் வந்து அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லோடு வேல்யூவும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த ரெண்டும் வந்து நம்ம போக போக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ லோடு சீனுங்கிறது வந்து இதுதான். இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே ஒரு லோடு சீன் நான் இப்போ ஸ்டெப்பு லோட் இல்லை ஆப்ஜெக்ட் அண்ட் டச் லோட் சீன் கொடுத்துட்டேன்னு வைங்களேன். இப்போ லோட் சீன் கொடுத்தேன்னா அந்த சீன் விட்டு சீன் தாவிடும். ஓகேங்களா, இப்போ சேவ் ஸ்டேட் லோட் ஸ்டேட்டும் வந்து என் ஃபோனில் கொஞ்சம் பக்கு, அதாவது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரில, என் ஃபோனில் மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே இருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இப்போ நான் பேர் கொடுக்குறேன், ஹே கேன்சல் கொடுத்துட்டேன். ஜியோ ஜாய்ஸ்டிக் என்ன மூவ் ஆக மாட்டேங்குது, ஜாய்ஸ்டிக் நமக்குன்னே நிறையா ப்ராப்ளம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் டைனமிக் தான் வச்சுருக்கேன், கிராவிட்டியும் அதிகமாகவே வச்சுருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள் இது விழுகவே மாட்டேங்குது. ஸோ அந்த ஸ்ப்ரைட்டில் தான் வந்து ப்ராப்ளம். இதை டெலீட் பண்ணணும். திரும்ப அந்த பிளேயரில் நமக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வருது, என்னென்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரிஜிட் பாடி பாக்ஸ் கொலையிட சின்ன பண்ணிக்கலாம். ஓகே, டேக் பாக்ஸ் கொலையிட செட் பண்ணியாச்சு. ஆன் ஜாய்ஸ்டிக் set velocity, event direction change, joystick, UI components, joystick distance into joystick x value into 200 விழுந்துதா, 20 தான் விழுந்திருக்கு, 200. ஓகே, இப்போ ஐயோ விழுகுது. ஓகேங்க, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேயும் டைனமிக் தான் வச்சுருக்கேன், இங்கேயும் கிராவிட்டி ஸ்கேல், அது என்னன்னு தெரில, பிரச்சனையாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இப்போ வேலை செய்யுது. நம்ம அதிகமாக எல்லா பிளாக்கும் போட்டு வேலை செஞ்சனால அது கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. சார் நம்ம வந்து நிறைய பிளான் பண்ணுவோம், எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த சேவ் ஸ்டேட் லோட் ஸ்டேட் இருக்குதுன்னு பார்த்திங்களா, அதுக்கு நம்ம வர்றோம். இப்போ நான் இங்கே வந்து இப்போ நான் தள்ளிட்டேன்னா, இப்போ இந்த ஸ்ப்ரைட்டுங்கிறது வந்து அது இந்த பிளேஸில் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே வந்து இப்போ ஷாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த ஷாப்பை கொடுத்து நான் வேறு சீனுக்கு போயிடுறேன். அப்போ திரும்ப வரும்போது திரும்ப வந்து இதே நடுவில் பிளேஸுக்கு வந்துடும். அப்போ நம்ம வந்து இந்த ஷாப்புக்கு போகும்போது சேவ் ஸ்டேட்டு கொடுத்துட்டு போகணுன்னு வைங்களேன். திரும்ப லோட் ஸ்டேட் கொடுக்கும்போது அந்த ஸ்ப்ரைட்டுங்கானது இங்கேயே இருக்கும்.
அப்படி தான் வந்து இது வேலை செய்யும். ஸோ நம்ம வந்து பார்க்கலாமா? நம்ம வந்து இப்போ பார்க்க வேணாம், அது வந்து என்னோடய ஃபோனில் தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அதனால் இப்போதைக்கு நம்ம அந்த லோட் ஸ்டேட்டு சேவ் ஸ்டேட்டு பார்க்க வேணாம். இப்போ செட் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது வந்து நம்மளோட விளம்பரம் காமிக்கலாம். கீழே வந்து பேனர் ஆடு காமிக்கும் பார்த்திங்களா, அந்த க்ரோமில் நிறைய வெப்சைட்டில் வந்து காமிப்பாங்க பேனர் ஆடு. அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து இந்த கேமில் பேனர் ஆடு வைக்கலாம். ஆனால் இப்போ அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இப்போ என்னாச்சுன்னு தெரில. ஸோ அந்த ஆப் வந்து அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நிறைய விஷயம் வந்து ஒர்க் ஆகிறதில்ல. அதில் இந்த செட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒன்று. ஸோ இந்த லோட் லிங்க்கும் வந்து புதுசாக விட்டாங்க, ஆனால் அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. இப்போ நான் இங்கே வந்து ஒரு லிங்க் எடுத்துக்கிறேன், இந்த லோட் லிங்க்கு கொடுத்துக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் அண்ட் டச் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டச் அப்புக்கு நான் வந்து இங்கே ஒரு லிங்க் வேணும் பார்த்தீங்களா, அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் போய் என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க்கை வந்து காப்பி பண்ண போகிறேன். நமக்கு வந்து சில பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து குவாலிட்டி வந்து வீடியோ குவாலிட்டி சரியாக வரல. ஸோ நம்ம வந்து திரும்ப வந்து இந்த லோட் லிங்க்லேருந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எங்கே லோட் லிங்க் இருக்குது? ஓகே, இந்த லோட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து இப்போ வச்சிடலாம். லிங்க்குக்கு வந்து நல் கொடுத்துட்டு இங்கே வந்து இப்படி கொடுத்து நம்ம காப்பி பண்ண என்னோடய யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து கொடுத்து டிக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் டிக்கு கொடுத்ததுக்கு இங்கே வந்தேன். இப்போ ப்ளே பண்ணும்போது நான் இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணேன்னா, டூ யூ வாண்ட் டு ஓப்பன் த லிங்க் அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுத்துடலாம். நமக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போகும். அப்படியே போச்சு. என்னடா அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவுக்கு வந்து போச்சு. இப்போ என்னன்னு தெரில, போக மாட்டேங்குது. இங்கே நல்லும் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா. லிங்க் ஒழுங்காக இல்லைன்னா அதுவும் வர மாட்டேங்குது. ஓகே, நல்லா வந்து டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து திரும்ப இப்போ கொடுத்தோம்னா நம்ம யூடியூப் சேனல் போகுதா? என்னடா பிரச்சனை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லு வந்து போக மாட்டேங்குது. ஓகே, டிக்கு கொடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போவோமா? எஸ், வந்துருச்சு. நம்மளோட யூடியூப் சேனல் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லோட் லிங்கை வந்து டெலீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன, லோட் லிங்க்குக்கு அப்புறம் இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4மே வந்து நான் வந்து கொஞ்சம் ஆஃப்லைனில் இருந்தேன் பப்ளிக் எக்ஸாம் அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த அப்டேட்டில் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது என்னன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அடுத்த வர வீடியோவில் சொல்கிறேன். இந்த செட் ஸ்ப்ரைட்டு அப்புறம் இந்த 4, இந்த மொத்தம் 5ஐயும் நான் போகிற வீடியோவில் வந்து அந்த போக போக கோடிங் இந்த கேம் டெவலப் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வர்றது இஸ் கொலைடிங் வித்துங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அனிமல்னு வச்சுருக்கேன்னா, இப்போ நான் இன்னொரு ஆப்ஜெக்ட், ஒரு முள், செடி இல்லைன்னா மரம், வால் ஏதாவது ஒன்று வைக்கிறேன். இப்போ அதில் வந்து இந்த பிளேயர் பட்டுச்சுன்னா செத்து போயிடுவான். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இஸ்கொலைடிங் வித்துங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பிளேயரோட இந்த கோடிங் ஸ்கிரிப்டில் இருக்கும். இப்போ அந்த பிளேயர் வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் டச் இஸ்கொலைடிங் வித்துன்னு வச்சு பேக்ரவுண்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து பாக்ஸ் கொலைடர் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ்கொலைடிங் வித் யூஸ் ஆகணும்னா இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற 2 ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து பாக்ஸ் கொலைடர் இருக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்து பாக்ஸ் கொலைடர் வச்சா எல்லாமே இதாயிரும், கேம் கிராஷ் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம இப்போ பாக்ஸ் கொலைடர் 2 ஒரே இடத்துல இருக்காது. அதனால் 2மே வந்து முட்டிக்காது. அப்போ முட்டலைன்னா என்ன ஆகும்னு, இப்போ நான் டைனமிக் கொடுத்துன்னு வைங்களேன், 2மே முட்டி எங்கெங்கேயோ தெரிச்சு போயிடும். ஸோ அது வந்து ப்ராப்ளம். அதனால் நம்ம வந்து இப்போ பிஜிக்கு வந்து பாக்ஸ் கொலைடர் கொடுக்கல. வேணும்னா இப்போ சும்மா நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்களேன், பிஜி ரிஜிட் பாடி பாக்ஸ் கொலைடர் கொடுத்து இப்போ நான் ஆன் பண்ணுறேன்னு வைங்களேன், இங்கே வருங்க 2மே காணாமல் போயிடுச்சா. அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ நான் டைனமிக் இதுவாக இதை ஸ்டாட்டிக் கொடுத்து இதுக்கு டைனமிக் இல்லை, இதுக்கு நான் வந்து கிராவிட்டி ஸ்கேல் 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் கீழே போகுதா. இதுதான் பிரச்சனை. பாக்ஸ் கொலைடர் 2த்துக்கும் இருந்ததுன்னா அது நம்ம வந்து கண்ட்ரோலில் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம பாக்ஸ் கொலைடரை டெலீட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்துட்டேன். இஸ்கொலைடிங் வித்துனா நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டோட கொலைடு ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இஸ்கொலைடிங் வித்து. இப்போ இஸ்கார்டினல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்கார்டினல்ங்கிறது வந்து டேரெக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த 0 to 360 டிகிரி எடுத்துக்கலாம். 0 டிகிரினா என்ன, அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஈஸ்ட்டு, 90 டிகிரினா மேலே இருக்கிறனால அது நார்த்து, 180 டிகிரினா இந்த சைடில் இருக்கிறனால அது வெஸ்ட்டு, 270 டிகிரி கீழே இருக்கிறனால சவுத்து, 360 டிகிரி
இந்த சைடில் இருக்கிறனால ஈஸ்ட்டு. ஸோ இந்த டிகிரிஸை வச்சு அந்த டேரெக்ஷனை வந்து நம்மளால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஆங்கிள் வந்து நான் 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 0 இங்கே நார்த்து, 0 சைடில் இருக்கா, நார்த்து வந்து மேலே இருக்குது 90 டிகிரி. அப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இது ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வரும். இதே நான் வந்து இங்கே இதுக்கு பொதுவாக ஈஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா அது வந்து ட்ரூன்னு வரும். ஏன்னா 0 டிகிரி ஈஸ்ட்டை பார்த்து இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து இந்த இஸ்கார்டினல் ஒர்க் ஆகுது. இது தெரியாமல் நான் கஷ்டப்பட்ட பாடு இருக்கே. இந்த மேக்ஸ் 2D இதில் போய் பார்த்து அங்கே வந்து ரெகக்னைஸ் இந்த டேரெக்ஷன் மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து டிஸ்கார்ட் இருக்குது, நமக்கும் டிஸ்கார்ட் இருக்குது. வேணும்னா ஜாயின் பண்ணிக்கங்க, நான் வந்து கடைசியில் காமிக்கிறேன். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வர பாருங்கள், 0 = 0ன்னு கொடுக்குறேன்னு வைங்க. இங்கே ரிசல்ட்டுங்கிற இடத்துல ட்ரூ வருதா. இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்னா இது தாங்க. இந்த 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறதுக்கு தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறது இங்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து =2 2 நம்பரை கம்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் 5 கொடுத்தனா 0 is not equal to 5, அதனால் ஃபால்ஸ் வருது. இப்போ நாட் ஈக்குவல் டுங்கிறத வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ நாட் ஈக்குவல் டு ஆச்சரிய குறி கொடுத்திங்கன்னா இப்போ 0 is not equal to 5 ட்ரூ. இதே நான் இங்கே வந்து 0 கொடுக்குறேன்னா அது ஃபால்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி தான் வந்து இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் வேலை செய்யுது. ஸோ இந்த டைமர் டிலேட், டைமர் பீரியடிக் ரெண்டுமே ஒன்று தான். டைமர் டிலேடுனா இப்போ 5 செகண்ட் நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 5 செகண்ட் கழித்து நீ அடுத்த வர கோடிங்க பண்ணுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இங்கேயும் வந்து 5 செகண்ட் கழித்து பண்ணிக்கிட்டே இரு. பீரியாடிக்னா திரும்ப அந்த 5 செகண்ட் விட்டு பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அந்த 5 பிளாக்ஸை தவிர நம்ம எல்லாத்தையும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வர்ற வீடியோஸில் வந்து நம்ம வந்து இந்த லைஃப் பார் இது பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கமெண்ட்டில் ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறத வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் நமக்கு வந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டிஸ்கார்ட் சர்வரை வந்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் டிஸ்கார்டு கம்யூனிட்டின்னு இருக்கா, இதை நீங்கள் கொடுத்து டிஸ்கார்டு போய் அப்படி வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஜாயின் ஆகியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சா, இதில் வந்து கேம் ஜாம்லாம் நடத்துகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து போய்க்கிங்க, நோ தேங்க்ஸ். ஏற்கனவே நான் ஜாயினில் தான் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா நம்ம சர்வரில் வந்து இங்கே ஹெல்ப்புக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. நான் எக்ஸாம்பிள் கேட்டேன், அவங்க சொல்லலை. ஆனால் நானே அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் என்னோடய அந்த அக்கௌண்ட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்கார்ட் சர்வரு. நான் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருக்கேன். ஸோ உள்ளே அவ்வளோவா மெம்பர்ஸும் இல்லை. நீங்கள் வேணும்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வேணால் புதுசாக இங்கே வந்து கேம் க்ரியேட்டிங் அப்படின்னு போட்டு, இல்லைனா GB அனிமேஷன்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு நம்ம சேனல் பேரை போட்டு அங்கே வேணால் பேசலாம். நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து கமெண்ட் கண்டிப்பாக ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதை பண்ணலாம். சரி, பை.